மேசம் ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்க, முதல்ல ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் தான். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை தொடங்குறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் காட்டவே மாட்டீங்க. நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்காது. நம்ம செய்கிற வேலை திறமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தைரியமா செய்யக்கூடியவ தான் மேசராசிக்காரங்க நீங்க. அதே போல யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த காலத்தில் இதை கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு மன துணிவோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. அப்படி நினைக்கிற விஷயத்தில் தோல்வியே வந்தாலும் சரிங்க, உடஞ்சி போயெல்லாம் உட்கார மாட்டீங்க. அதுலேருந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எழுந்து வரக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் மேசராசி. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான மனப்பான்மை அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டா அதை சுமையாலாம் நினைக்க மாட்டீங்க, அதை பெருமையாக எடுத்துக்குவீங்க. நேர்மை, உண்மை, தைரியம், இந்த மூணுமே சேர்ந்தது தான் மேசராசி நீங்கள். அதனால தான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது சில சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயமா இருக்கும். அப்படி இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சில பின்னடைவும் ஏற்படுது. அந்த பின்னடைவு அப்படிங்கிறது எதனால் வருது, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை பாருங்கள், மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். இந்த தை மாதம் உங்களுக்கு வந்திருக்கும் ஒரு கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது, அந்த மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் சாதகமான அமைப்பை ஏற்படுத்துதா இல்லை பாதகமான விளைவை கொடுக்குதா அப்படிங்கிறத முழுமையாக நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே தனித்தனியாக என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது, என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையால் இருந்தாலுமே அதுலேருந்து விடுபட்டு வரக்கூடிய ஒரு யோகம் பிறக்கும். மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாயின் பரிபூரண அருளும் நிறைஞ்ச ஒரு கடவுள் முருகப்பெருமான். உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் பழிக்கும். முருகப்பெருமான மனமாற வழிபாடு செய்ய, எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும் போது கூட உங்கள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை முருகப்பெருமானோட அருளால் பாருங்கள் நல்லபடியுமா நிச்சயமாக உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அதே போல் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற கணிப்பை தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றி நிலைகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தயாராகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க, வீட்டிலேருந்து உங்கள் ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். இது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதையுமே தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வை கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறட்டும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இந்த மேச ராசியில் இருக்கிற அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் உங்களுக்கு இந்த தை மாதத்தின் கிரக நிலை அமைப்பு பார்க்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். அதில் மேச ராசியில் முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு பாருங்க, இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தருது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாருங்கள், ஞான மோட்சக்காரகன் சஞ்சாரம் செய்கிறாரு. லாபாதிபதி சனி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த 2 கிரகத்தோட சந்திப்புமே ரொம்பவுமே யோகமான வாய்ப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் யோகக்காரகனாக இருக்கிற ராகு பகவான் பாருங்க லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உங்களோட தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல வருமானத்தை நீங்கள் பெற முடியும். அதே போல் ரொம்ப நாளாக சில கனவுகளை வச்சுருப்பீங்க, இதை இப்படி செய்யணும், நிறைய ஆடம்பர பொருட்களை வாங்கணும் அப்படின்னு. உங்களோட கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய வாய்ப்பு இந்த தை மாதம் உருவாகியிருக்குன்னு கூட சொல்லாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு. ரொம்ப நாளாக தடைபட்டு போன ஒரு வேலை பாருங்கள் இப்போ நல்லபடியாக நடக்கும். குடும்பத்துலேயுமே சண்டை, சச்சரவு, பிரச்சனை அப்படின்னு ஒரு மனசில் குழப்பமான சூழல் இருந்திருக்கும். வீட்டுக்கு போனாலே ஏண்டா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பாருங்கள், இப்போது இந்த வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலே போதுங்க. எல்லா விஷயங்களுமே நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ஒரு சந்தோஷமான அமைப்பை கொடுக்கும். உங்களோட வீட்டில் உங்களோட தலைமையில் சுப காரியம் ஒன்று நடப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே போல் வேலைக்காக ரொம்ப நாள் முயற்சி செஞ்சவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாருங்கள் அந்த முயற்சி கை கொடுக்காமல் போயிருக்கும்.
இப்போ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வேலைக்கான வாய்ப்பை உருவாக்குனீங்கன்னா அதில் நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் ஏன்னா அந்நியரால் கூட ஆதாயம் ஏற்படும் யோகம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ இருக்குது. வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், தொழில் வியாபாரம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு முயற்சி கூட இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். உங்களுக்கு புதுசாக ஏதாவது வேலையை தொடங்கணும், இருக்கிற வேலையை அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த தை மாதம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு காலகட்டம். புதுசான தொழிலை மேற்கொள்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பாருங்கள் பக்கபலமாக இருக்கும். வியாபாரிகள், கலைஞர்கள் உங்களுக்கெல்லாம் சில ஒப்பந்தங்கள் வரும். அது எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் இருக்கணும். வக்கரகுரு ராசிக்குரிய பலனை கொடுக்குறாரு. குடும்பத்தில் இதனால நிம்மதி வரக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிர்ப்பு, நோய் நொடி, அதுக்கப்புறம் ஏதாவது வம்பு வழக்கு, இந்த மாதிரி தொடர்ந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. நல்ல வேலை வாய்ப்பு கூட தேடி வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான சூழல் உருவாகுது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எந்த நிலை வந்தாலும் அதற்கேற்றது போல வாழ தெரிஞ்சவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது சில முன்னேற்றமான அமைப்பு உருவாகி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கார் இல்லையா, அவர் இந்த தை மாதம் முழுக்கவுமே பாருங்க 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இவர் இங்கே சஞ்சாரம் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா உங்கள் தொழில், அதில் பாருங்கள் கூடுதல் அக்கறை செலுத்தி எவ்வளவு முயற்சி போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தை மாதம் வந்திருக்கு. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே சுக்கிர பகவான் பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத ஆசைகளை தூண்டி தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார். அதனால் பண விஷயம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க பாருங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. இல்லைன்னா பெருசாக பிரச்சனையில் கூட சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பாருங்க பூர்வ புண்ணியாதிபதி சூரியன், இவர் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. சூரியனை கண்ட பனி போல பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து சங்கடம் எல்லாமே காணாமல் போயிடும். தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கிடும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இடமாற்றம், பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வேலை வாய்ப்பு வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சகாய ஸ்தானாதிபதி தான் இந்த புதன். அவர் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறாரு. இப்படி ஒரு அமைப்பு இதுக்கு முன்னாடி வந்ததில்லைன்னு கூட சொல்லலாம். இதனால் இந்த காலகட்டத்தை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தம் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை இப்போ உருவாகும். விற்பனையுமே நல்லபடியாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனம், முன்னெச்சரிக்கை, இது ரெண்டும் வேணும். அதுக்கப்புறம் பாருங்கள் கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பொருந்துங்க. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் புதனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குது. இந்த யோகம் பாருங்க எடுத்த வேலையை எல்லாமே வெற்றி வாய்ப்பாக கொடுக்கும். நினைச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். பொண்ணும் பொருளும் சேரும் சேர்க்கை கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தை மாதம் உருவாகி இருக்கு. ரொம்ப நாளாக முடிவுக்கே வரல அப்படிங்கிற பிரச்சனை கூட இப்போ முடிஞ்சு போயிருங்க. நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விக்குறி, அந்த ஒரு கேள்விக்குறியே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி கேள்விக்குறியாக இருந்த வேலையெல்லாம் இப்போ நல்லபடியாக நடக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அவங்களோட தலைமையிலிருந்து நல்ல ஒரு ஆதரவு இப்போ வரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ராகு செல்வாக்க உயர்த்தக்கூடிய அமைப்பு. திடீர் வாய்ப்பால் உங்கள் நிலை உயரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்போ கிடைக்கும். கையில் பணப்புழக்கமே நல்லாயிருக்கும். இந்த கனவு கூட இப்போ பாருங்க எல்லாம் பலிக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்து சேரும். உங்களோட எதிர்பார்ப்பில் இப்போ பூர்த்தியாக போகுதுன்னு சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துறீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பெறலாம். 5ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறதுனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் படிப்பு விஷயத்தில் அக்கறை செலுத்துங்க. இது ரொம்பவுமே நல்லது. இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே தை மாதம் ரொம்பவுமே அமோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியாக உருவாக்கி அதை சரியாக பயன்படுத்துறதுனால
நன்மையும் மேன்மையும் நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். முருகப்பெருமானோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை செய்யுங்க. எல்லா நிலையிலுமே உயர்வை பெறக்கூடிய அமைப்பை பெறுவீங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.